மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற பாலியல் ரீதியான பிரச்சனை. தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையினோ இருக்கின்ற போது அவருக்கு அந்த பாலியல் வாழ்க்கையிலே திருப்தியற்ற தன்மை, திருப்தி ஏற்படாத தன்மை, அதுக்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலிலே பார்த்தோம் ப்ரிசிபிடேட்டிங் காசஸ் என்று பார்த்தோம். இப்போது பார்க்க போகிறோம் ப்ரீடிஸ்போசிங் காசஸ் என்றால், அதாவது இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதை திருப்பி அதாவது ஒரு 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 நெருப்பொண்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கின்ற நெருப்பிலே நாங்கள் திருப்பி மண்ணெண்ணையோ அல்லது கேஸையோ விட்டால் எவ்வாறு பற்றி எரியுமோ அதே போலதான் இந்த ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த காரணிகள் ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற பிரச்சனை இன்னும் கூட்டக்கூடிய என்னென்ன காரணிகளை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெண்கள் கூடுதலாக பார்க்கின்ற பெண்கள் வெட்கப்பட வேண்டாம். இதை ஒரு தடவை உங்களுடைய பேரைய ஊரையை பார்க்க மாட்டார்கள். இது ஒரு ஆரோக்கியமான செக்ஷுவல் ஹெல்த் எடியூகேஷன் ப்ரோக்ராமாகத்தான் இது இருக்கின்றது. அதே நேரத்திலே டிக்டாக், வாட்ஸ்அப்பிலே பார்ப்பவர்கள், டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே நேற்றைய நாள் நிகழ்ச்சியிலே இந்த திருமண வயசை பற்றி எல்லாம் சொன்னேன். பல பேர் என்னுடன் தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு டாக்டர், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் 10-15 வருடங்கள் வித்தியாசங்கள் இருக்கிறது, நான் இன்னும் அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மிகுந்த சந்தோஷம். அதை கேட்கவே எங்களுக்கு சரியான சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே அப்படியே வாழ பழகுங்கள். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். எந்த நேரமும் நீங்கள் பிரச்சனையை முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். உங்களுடைய மனைவி 15 வயதுக்கு கீழே இருந்தாலும் பரவாயில்லை, அவரை எப்போதுமே திருப்திப்படுத்த பாருங்கள். உங்களுடைய வேலை என்று சொல்லி பிசினஸ் என்று சொல்லிக்கொண்டு பிசினஸுக்கு பின்னாலும் வேலைக்கு பின்னாலும் சென்று வீட்டில் இருக்கின்ற மனைவியை நீங்கள் ஒழுங்காக பார்க்காவிட்டால் அல்லது பாலியல் ரீதியாக நீங்கள் அவரை திருப்திப்படுத்தாவிட்டால் அந்த இடத்திலே பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இதை உணர்ந்திருக்க வேண்டும். இந்த பிரச்சனை எங்களுக்கு வரலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஏதாவது இந்த நான் சொல்லுவது மேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது இரெக்ஷன் ப்ராப்ளம், ஆண்குறி விரைப்படைகிற தன்மை, விந்து முந்துதல் தன்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய வைத்தியரின் ஊடாக நீங்கள் என்ன செய்யலாம், அதற்குரிய தகுந்த மருந்துகளை உட்கொள்வதன் மூலம் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். எனவே வயசு போக கணவர் சொல்லுகிறார்கள், சார் டாக்டர், நான் முந்தி இவ்வளவு காலம் நல்லா இருந்தேன், அதாவது நேற்று கூட நான் உதவி சொன்னேன், அவர் ஒரு வயசை சொன்னேன், நான் சொன்னேன் ஒரு வாகனத்தை வேண்டி 54 வருடங்களாக பாவித்த பிற்பாடு ஒரு நாளுமே நாங்கள் ஏற்க முடியாது. அதாவது வாங்கின முதல் வருடத்தில் இருந்த நிலைமைக்கும் 54 வருடங்கள் கழிந்த பிற்பாடு இருக்கிற நிலைமைக்கும் சேமாக நாங்கள் ஒருபோதுமே ஒப்பிட முடியாது. ஏனெனில் எந்த ஒரு பொருளோ உயிரோ எதுவுமே வயசு போக அது பழுதடையக்கூடிய தன்மை இருக்கும். அதே போலதான் எங்களுடைய இனப்பெருக்க தொகுதியும் வயசு போக கொஞ்சம் வாகனம் மக்கர் பண்ணுவதுன்னு சொல்லுவாங்க, வாகனம் பிரச்சனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அதே போலதான் இருக்கும். என்றபடியால் அதை எங்களாலே மேற்கொள்ள முடியும். எனவே இந்த ப்ரீடிஸ்போசிங் காசஸ் என்று சொல்லப்படுவது முதலிலே என்ன பிரச்சனை என்றால், அதனுடைய முதலாவது காரணம் என்னென்றால் செக்ஷுவல் அபியூஸ் இன் சைல்ட்ஹுட். சிறு வயதிலே உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இருந்தால் அவர் திருமணம் முடித்த பிற்பாடும் அவருக்கு ஒரு பாரதூரமான பிரச்சனை காத்திருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையை நாங்கள் இலகுவாக எங்களாலே மேற்கொள்ள முடியும். இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி முகம் கொடுத்து அதை நாங்கள் மேற்கொள்ள முடியும். எனவே திருமணம் முடிக்கின்ற போது ஒன்றையுமே சொல்ல மாட்டார்கள். நேரடியாகவே திருமணம் முடிந்த பிற்பாடு அந்த ஃபர்ஸ்ட் நைட், 2வது 3வது ஒரு கிழமை 2 போகின்ற போதுதான்
இந்த பிரச்சனை அவருக்கு வெளிப்படும். அதாவது ஒரு சிறு பிள்ளை, உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை எங்களுடைய நாட்டிலே செய்திகளாக நாங்கள் பார்க்கின்றோம். பல வயது போன ஆண்கள் இருக்கிறார்கள், என்ன செய்வார்கள் என்றால் சிறு பிள்ளைகள், அதாவது டீனேஜ் 13 வயசுக்கு அல்லது 17 வயசுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளுடன் அவர்கள் பாலியல் ரீதியான தொடர்புகளை வைத்திருப்பார்கள். அதை நாங்கள் பீடோஃபிலிக் என்று சொல்லுவோம். எனவே இந்த தொடர்பின் மூலமாக அவர்கள் பாரதூரமான மகிழ்ச்சியை அது அடைகிறார்கள். அதே நேரத்தில் இவர்களுக்கு சில நேரங்களில் ஒரு கொஞ்சம் மனநோய் இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. நான் இதை தீர்மானிக்கவில்லை, எங்களுடைய பெரிய வைத்திய நிபுணர்கள் தான் இதை சொல்லுகிறார்கள். எனவே இந்த இப்படிப்பட்ட சிறு வயதிலே பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள், அதாவது பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்ட பெண்கள் திருமணம் முடிக்கின்ற போது எல்லாருக்குமே பிரச்சனை வரும் என்று எங்களாலே சொல்ல முடியாது. எனவே எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கின்ற விடயம், நேற்று கூட ஒரு இளம் பெண்ணை சந்தித்தேன். அவர் என்னை வந்து சந்தித்தார். அதாவது அவருடைய பிரச்சனை என்னவென்றால், நான் சொன்னேன், இதை நான் கட்டாயம் சொல்லுவேன் என்று. என்ன பிரச்சனை? அவர் தன்னுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய பெரிய முகாமையாளருடன் இருக்கிறார். அவருடைய பங்களாவில் தான் அவர் இருக்கிறார். டாக்டர், இவ்வளவு கொஞ்ச காலம் இருந்து போட்டு நான் போய் விடுவேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்று கேட்டார். எனவே பிரச்சனை என்பது பல வீதியிலே வரலாம். ஒன்று நோய் மூலமாக வரலாம், பாலியல் ரீதியான தொற்றுகள், HIV AIDS பரவலாம், அது வேற கதை. அதே நேரத்திலே அந்த பெண் தன்னை அறியாமலேயே அவருடைய மனநிலையிலே கொஞ்சம் மாற்றம் கொஞ்சமாக ஏற்படுகிறது. மனநிலையிலே மாற்றம். ஏன் மனநிலை மாற்றம் என்றால் பல காரணிகள் அதிலே வந்து சேருகிறது. என்னென்ன காரணிகள்? முதலாவதாக குற்ற உணர்ச்சி. நான் திருமணம் முடிக்காமல் இருக்கிறேன். இரண்டாவதாக திருமணம் முடித்த ஒருவருடன் பாலியல் வைத்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக காவல்துறை கொடுக்கும் தெரியாமல் இந்த உறவை நான் மேற்கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் வேலை செய்கிற இடத்துக்கு தெரியாமல் இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பல பிரச்சனைகள் அந்த பெண்ணினுடைய தலையை போட்டு குடைகிறார். எனவே தலையை போட்டு குடைகின்ற போது அந்த இடத்திலே அந்த பெண்ணினுடைய மன நிம்மதியை அற்று போகிறோம். எப்படியோ சிரித்து நல்லா சாப்பாடு கிடைத்து இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மனநிலை பாதிப்புக்கு அதை விட்டு செல்கிறது. எனவே நான் அந்த பெண்ணுக்கு சொன்னேன், இதை என்னால் ஒரு தராளையுமே இதை சொல்ல முடியாது. நீர் கொஞ்ச காலத்துக்கு பிறகு திருமணம் முடித்த பிற்பாடுதான், அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்கின்ற போதுதான் இதை நீர் அனுபவிக்க முடியும். அதே நேரத்திலே திருமணம் முடித்த பிற்பாடு கூட என்ன பிரச்சனை ஏற்படும்? நான் முதலிலே ஒரு தொடர்பினை வைத்திருந்தேன் என்று சொல்லி இந்த புதிய கணவருக்கோ அல்லது புதிய ஆந்தோனைக்கு தெரிய வந்தால் என்ன நடக்கும் போன்ற பல பிரச்சனை. அதே நேரத்திலே குற்ற உணர்வு, அதாவது கில்ட்டி கான்ஷியஸ் என்று சொல்லுவோம். குற்ற உணர்வு, நான் என்னுடைய இந்த புது கணவருக்கோ புது ஆண்டுனைக்கோ தெரியாமல் தான் நான் மறைத்துக் கொண்டுதான் அவருடன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இவ்வாறு பல பிரச்சனைகள் அந்த இடத்திலே சேரக்கூடியதாக இருக்கின்றது. என்றபடியால் தான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் நான் சொல்வேன், ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃப் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் மிக மிக முக்கியமானது. அது அங்காலே இங்காலே தடம் புரண்டு போகுமாக இருந்தால் அது எங்களாலே மீண்டும் அந்த சேம் ட்ராக்ல கொண்டு வந்து அதை ஒரு வழி பாதையிலே கொண்டு வந்து எங்களாலே அதை நிறுத்த முடியாத ஒரு பிரச்சனை ஏற்படும். எனவே செக்ஷுவல் அபியூஸ் இன் சைல்ட்ஹுட், அதாவது பாலியல் ரீதியாக வன்புணர்வுக்கு துன்புறுத்தப்பட்டிருந்தால் அந்த பிள்ளையினுடைய குடும்ப வாழ்வு அல்லது திருமண வாழ்வு என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இதை நாங்கள் நேரடியாக மேற்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு கவுன்சிலர் அல்லது உளவள தொழிலாளர் துணையாகலாம் அல்லது ஒரு மன நிபுணருடைய சைக்காட்ரிஸ்டுடைய துணையை கூட நீங்கள் அவருடைய உதவியை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலமாக இதை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதை விட்டு போட்டு இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த பாடம் புளிக்கும் என்று சொன்ன கதை போல இருந்தீர்களாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதில் இருக்கிற பிரச்சனை பாரதூரமான ஒரு மனநோயாக வெடிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே செக்ஷுவல் அபியூஸ் இன் சைல்ட்ஹுட் என்பது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலே பாரதூரமான பிரச்சனை இருக்கிறது. அதே நேரத்தில் இது ஆண்களும் முகம் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்று ஹோமோசெக்சுவல், அதாவது ஓரின பாலியல் சேர்க்கை உலகம் முழுவதும் கூட பரந்திருக்கின்றது. ஆண்கள் கூட சிறு வயதிலே வேறொரு ஆண்களினாலே பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருந்தால் அவர் கூட திருமண வாழ்க்கைக்கு போகின்ற போது பாரதூரமான பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். எனவே நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.